நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், ஸ்ட்ரெச் கமாண்ட். ஸ்ட்ரெச்னா இங்கே பாருங்கள், ஸோ இந்த கமாண்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கமாண்ட் எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, 2 லைன் இருக்குது. இதை இந்த 2 லைன் மட்டும் நம்மளுக்கு பெருசாகணும், மற்றதெல்லாம் அப்படியே ஒரிஜினல் பொசிஷனில் இருக்கணும் அப்படின்னா எஸ்ன்னு ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ எஸ்ன்னு கொடுத்துட்டு நம்ம மவுஸை இங்கேருந்து இப்படி க்ரீன் கலர் தெரியுதுங்களா, இப்படி பண்ணிவிட்டு பிக் பண்ணிவிட்டு இங்கேருந்து இப்படி பண்ணிங்கன்னா F8 ஆர்த்தோ ஆனில் இருக்கணும். பண்ணிங்கன்னா நமக்கு மற்ற 3 சைடும் ஒரே மாதிரி கரெக்டாக அந்த பொசிஷன்லேயே இருக்கும். இது மட்டும் ஸ்ட்ரெச் ஆகும். அதே மாதிரி டாப்பு பாட்டமும் போயிடுது. ஸோ இது மாதிரி தான் நம்ம ஸ்ட்ரெச் கமாண்டை யூஸ் பண்ணணும். அதுவே எஸ்ன்னு கொடுத்துட்டு மொத்தத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூவ் தான் ஆகுமே தவிர ஸ்ட்ரெச் ஆகாது. ஸோ இந்த மாதிரி தவறு பண்ணாமல் ஸ்ட்ரெச்சுனா எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல செலக்ட் பண்ணிவிட்டு எந்த ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரெச் ஆகணுமோ இழுக்கணுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இதை மாதிரி பண்ணணும். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.